ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலர்ஃபுல் ஹோம் ரெமடி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஹோம் ரெமடி தான். சின்ன வெங்காயமும் தண்ணியும் எதுக்காக நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்கன்னா, ஜலதோஷத்துக்கு தானே ஃப்ரெண்ட்ஸ். இந்த சின்ன வெங்காயத்தில் நிறைய சத்துக்கள் இருக்குன்னு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம். இது ஒவ்வாமை போக்கும், அதே மாதிரி நம்மளுக்கு உடல் எடை குறைக்கும், நன்மை பயக்கும், நிறைய சத்துக்கள் இதில் இருக்குது. அதனால் ரொம்ப நல்ல விஷயங்கள் எல்லாம் இதில் இருக்கிறதால இதை நம்ம யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஜலதோஷத்தை போக்கலாம்னு சொல்லிட்டு பாருங்கள். இதில் இருக்க தோலை மேலேருந்து நீக்கிட்டு ஃபுல்லாகவே வெறும் வெங்காயத்தை தோல் நீக்கி அதை நீங்கள் எடுத்துக்கலாம். அதை எடுத்து அப்படியே கடித்து சாப்பிட்ருங்க. அடுத்து வெந்நீர் ஒரு டம்ளர் எடுத்து அதை குடிச்சிடுங்க. குடிச்சிட்டோன்னே என்ன ஆகும்னா, அந்த வெங்காயமும் அதுக்கப்புறம் வெந்நீரும் குடிச்சிட்டோன்னே ஜலதோஷம் இல்லாமல் போயிடும். எவ்வளோ வீரியமான ஜலதோஷமாக இருந்தாலும் போது சட்டுன்னு குறையிறதுக்கு இந்த ஹோம் ரெமடி உங்களுக்கு நன்மை பயக்கும். அடுத்த ஹோம் ரெமடி என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஹோம் ரெமடி நீங்கள் பண்ணி முடிச்சிட்டோன்னே இது உங்களுக்கு நல்லா கேட்கும். ஒரு சிலருக்கு சின்ன வெங்காயத்தோட வாடை பிடிக்காது. வெங்காயத்தோட வாடை பிடிக்காதவங்க சிம்பிளாக இந்த ரெமடி நம்ம ட்ரை பண்ணலாம். ஏன்னா இஞ்சி நம்ம எடுத்துருக்கோம். இஞ்சி நல்லா தோல் சிவிக்கோங்க, நல்லா எல்லாம் இடிச்சுக்கோங்க. அடுத்து துளசி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. துளசியும் இஞ்சியையும் நல்லா என்ன பண்ணுறங்க போட்டு நல்லா தண்ணியில் போட்டு நம்ம அப்படியே கூட குடிக்கலாம். நல்லா சூடு ஹாட் வாட்டரில் போட்டு கூட நம்ம இருத்து குடிக்கலாம். அப்படின்னா நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை எடுத்து நம்ம குடிக்கும்போது 100% ஜலதோஷம் போயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.